ஒரு போட்டு வாங்கியிருக்கோம். இவ்வளவு பேருக்கு நான் எப்பறம் இதை வச்சு நான் காத்தடிக்கிறேன். உசுரோட வந்தா மறுபடியும் வரேன். அநேகமா இந்த பாலத்தை தாண்டறதுக்குள்ள கீழே விழுந்துரும் நினைக்கிறேன். எதுக்கும் பார்த்து வேணா காலைல நியூஸ் செய்தியில வந்தா பாப்போம்னே. தன்னை மறந்தேன் மது பிடிக்கிறவர்களுக்கு இந்த பக்கம் கடை இருக்கு. வண்ணாரப்பட்ட நண்பர்களே, வல்லம் நண்பர்களே, ஆலக்குடி நண்பர்களே, இது பழைய மெமரிஸ்லாம் பயங்கரமா இருக்கு எனக்கு. இதே ஆறுல வந்து இந்த குளிச்சது, தெர்மாக்குள்ள எடுத்துட்டு வந்தது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த ஆத்துக்கரையில என்ன பண்றோம் நானும் சின்ராசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு போட்டு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி காதுல வைக்கிற போட்டு கிடையாது, காத்தடிக்கிற போட்டு. காடுகள்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். 2000 ரூபாய் காடுகள்ல நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இதுல ஒரு 2 பேர் போகலாம், அந்த ரேஞ்சில் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா போட் ஓட்டணும் ஆசை. நான் நார்மலா போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கேட்குறாங்க. எங்க டீம்ல மொத்தம் 5 பேர் இருக்கோம். 2 10 ஒரு வாட்டி போறதுக்கே நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கு. அதான் கஷ்டப்பட்டு நம்ம கடனை உடனே வாங்கி ஒரு போட் வாங்கியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணுவோம் வாங்க. போட்டு இங்க நீ எத்தனோட பொட்டியில கொண்டு வரீங்க? ஆமா, ரிமோட் போட்டுலாம் கிடையாது, நம்ம மேனுவலா துடுப்பு போடுற போட்டு தான் வந்துருச்சு. ரைட், இதுல என்ன ஒரு இதுன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்விம்மிங் பூலு. அது கொஞ்சம் பேர்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்ன வருமோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம என்ன ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓடுற தண்ணியில இது எப்படி போகுது, 3000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஏமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். கடைசி வீடியோ இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சொல்லிட்டீல வீட்டுல வழக்கம் போல ஒரு எலி மருந்து சீட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிளீன் அண்ட் ட்ரை, ரிப்பேர் அண்ட் த்ரோ. ஓகே சரி, ரொம்ப பெருசா இருக்கு இங்கிலீஷ்ல, அவ்வளவுதான் படிக்க முடியாது. ஸ்டிக்கு, அதாவது டெம்பிளடா நாய துடுப்பு போடுவோம்ல. மெல்லமா. இது வந்து இது எதுக்குள்ளடா போடுறது? அதுவா? அது இல்லடா, இதுதான்டா துடுப்பு. எனக்கு ஆர்வமா இருக்குல்ல, உனக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது எப்படிடா மாட்டுறது? அந்த கொடுத்துருக்காண்டா எலி மருந்து சீட்டு. சரி ஓகே, இது சைட்ல மாட்டுறது. ஓகே, இப்போ ஓகே, இது இப்படிதான் போகுது. இது எதுக்கு? இதுக்கு அட இன்னொன்னு மாட்டலானே. என்னது? இன்னொன்னு மாட்டீங்க? 2. பாத்துட்டேன். கண்டுபிடிச்சேன். இந்த வாசரையை எதுக்கு கொடுத்துருக்காங்க? A for apple, B for ball, C for catch. ஓகே, அதாவது என்னன்னா ஓஹோ சரி, இது வந்து இதுக்குள்ள போகுமா? இதுக்குள்ளதான் விட சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளதான் போகணும். இருக்கா? சரி, எதுக்கோ ஒண்ணு பாத்துக்கலாம். கிளைமேக்ஸ்ல பார்ப்போம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருட்டு. ஓகே, இது இங்கே வரணும். இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் தண்ணி தானே, இது ஓகே பரவாயில்ல. சரியா? இதை காடுகள் இதை வச்சு நான் எப்படா எவ்வளவு பெரிய நான் காத்தடிக்கிறது? இவ்வளவு பெருசுக்கு நான் எப்படா இதை வச்சு நான் காத்தடிக்கிறது? சாயங்காலம் ஆயிருமாடா அதுக்கு. சாவணும்னு முடிவு பண்ணியாச்சு. பாக்கு போட்டு செத்தா என்ன, தூக்கு போட்டு செத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்ற மாதிரி தான் இருக்கு. ரைட்டு, வா காத்தடிப்போமா? அடா பாவி டேய், 2000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கடா டேய். ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குடா அப்படி அடிக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல? 2000 ரூபாய்க்கு ஒருத்து தான்டா. இல்ல போனாதான் தெரியும். இதே தாண்டா கொடைக்கானல்ல போட்டு வச்சிருக்காங்க. இதான் நம்ம போட் ஹவுஸ்ல போனோம்ல, வாட்டருக்கு போகலானா. சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன,
வச்சு அழுத்து உள்ள கிழிச்சிடாம அதை தான் கிழிக்காம அடிக்கணும். அது கிழிச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏங்க நம்ம போட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடிக்கணும்னா அடிக்கணும், நல்லா பெருசா வரும். இப்ப டப்புன்னு வெடிச்சா எப்படி இருக்கும்? போதும் என்று நினைக்கிறேன். போதும். உருவு அது உருவு. லாக் பண்ணி விடணும் தம்பி. பேக் பண்ணி கிளம்புவோம். இரு, நான் எதுக்கும் ஒரு சாம்பிள் போயிட்டு வரவா? ஒரு டெஸ்டிங் பார்த்துப்போம் எதுக்கும். தாங்குதுப்பா தாங்குதுப்பா எப்பா தாங்குதுப்பா. அண்ணே மறுபடியும் நான் இங்க வரணும்ண்ணே. எங்க போனாலும் சேர்ந்தே போலான்னு இருக்கோம். டெஸ்ட் கம்ப்ளீட்டட். வா அங்க பேடாம உட்காந்துக்கலாம். ரைட் தம்பி, போமா அந்த கரையில ஏறிப்போம். பாய்கடை பல்லுனையா பைப் வாங்கிக்கண்டா. பைப் வாங்கி தண்ணியை போட்டுக்கண்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, தாராளமா போலவா. செருப்ப கைட்டி உள்ள போட்டு வாடா. டேய் நான் என்ன டூ வீலரா ஓட்டுறேன்? நானே வந்த மாதிரி புதுசுடா, வாடா. ஈரா வரண்டா. அட்டைப்பட்டி எதுக்கு தம்பி தூக்கி போட்டுறேன்? இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை, இங்கே போட்டு இருந்துரு. வச்சுட்டு வா, பைக்கு தான் அந்த கடையில இருக்கே, வந்து எடுத்துப்போம். இப்ப என்ன பண்ற? உட்காரு. புடிடா முதல்ல போட்ட ஒரு கையில உள்ள உட்காரு. ஃபர்ஸ்ட் போடா. பாய்ண்ணே, உசுரோட இருந்தா மறுபடியும் வரேன். அநேகமா இந்த பாலத்தை தாண்டறதுக்குள்ள கீழே விழுந்துரும் நினைக்கிறேன். எதுக்கும் பாத்தீங்கன்னா காலைல நியூஸ் செய்தியில வந்தா பாப்போம்ண்ணே. துடுப்பு போட தெரியலண்ணே. இருடா வர்றேன்டா. இல்லண்ணே, உள்ள போயாச்சுன்னா விறுவிறுன்னு போயிடலாம். அடே நானாடா போக மாட்டேன்றா, அது போக மாட்டேங்குதுடா. பாய்னா டாடா, ஹாப்பி ஜர்னிண்ணே. இப்ப பின்னாடி போவோம். ஆமா இல்ல புரியல. அண்ணே கஷ்டம் தானே திரும்ப போடுறது. எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் வந்து இல்ல ஜாலியா. இது மேல தூக்கம் தானே கஷ்டமா இருக்கு. அதாவது நம்ம காடுகள்லேருந்து வாங்கின இந்த போட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த்து தான். சூப்பராக இருக்குது. எனக்கு கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் என்ன ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்திருப்போம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டேமேஜும் இல்லை. என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த துடுப்பு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் போக போக பழகிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. வணக்கண்ணே. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இது வந்து காடுகளில் தான் வாங்கினது. 2200 நினைக்கிறேன். 1899 ரூபா போட்டிருந்தது. ஆனால் ஏமாற்றிட்டாங்க, 2000 ரூபா வாங்கிட்டாங்க என்கிட்ட. 2500 ரூபா வாங்கிட்டாங்க. அது பால் அப்படியே திரண்டு முடியாது பார்க்க போது யாரையோ 2 பேரும் போயிட்டு இருக்கேன்ப்பா தண்ணிக்குள்ள. ஓகே, இது எதுக்குன்னா இந்த இதில் வந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து மேலே ஒரு 2 பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு தெரில.
அதில் போட்டு ஸோ இதில் வந்து இப்படி இது இந்த உள்ள அங்கிட்டு போட்டா கீழே விழாம இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஓடுற தண்ணி அப்படின்றதுனால நம்ம பெருசாக துடுப்பு போட தேவையில்லைங்க, ஜாலியாக இருக்குங்க. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு நல்ல இளையராஜா பாட்டு கேட்கணும் போல இருக்கு. அதை தன்னை மறந்து நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு. அதாவது என்வாரிமெண்ட்ல நம்ம போறது. வணக்கம் பிரதர். நல்லா இருக்குல்ல காத்துக்கு அடிக்கிற காத்துக்கு. சூப்பரா இருக்கு. ஒய்யால வெயில் மட்டும் ஒரு போட்டு பொழக்கிற மாதிரி வெயில் இருந்ததுன்னா செத்தோம் நம்ம. என் கதை முடியும் நேரம் இது இப்படி ஆயிருக்கும். சரி, நாங்க வந்து போட் சர்வீஸ் விட்டுருக்கோம் மக்களே. அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா இதா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மதுப்பிரியர்கள்லாம் இருக்காங்க. மதுப்பிரியர்களுக்கு இந்த பக்கம் கடை இருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து ஊர் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த ரோட கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் நம்ம 4 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், இங்கிருந்து போட் சர்வீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வண்ணாரப்பேட்டை நண்பர்களே, வல்லம் நண்பர்களே, ஆலக்குடி நண்பர்களே, இந்த பக்கம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். போட் சர்வீஸ் இந்த பக்கம் இருக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிக்கங்க. இப்போ நேராக போட் அங்கே தான் போகுது. இது பழைய மெமரிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது எனக்கு. இதே ஆறில் வந்து இந்த குளிச்சது, தெர்மாக்குள்ள எடுத்துகிட்டு வந்தது, அப்புறம் லேட்டாக குளிச்சுட்டு கண்ணுங்கெல்லாம் சவந்து வீட்டில் போய் மாட்டினது, அட்டி புரட்டி எடுத்தது வீட்டில் எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகி ஒரு போட்டை வாங்கி போட்டு தான் ஓரமாக போதா சென்டர் மிஸ் பண்ணிக்கமோ செம்மையாக பேசுகிறாங்க. அப்புறம் உதைக்க நீச்சல் தெரியாமல் அவங்க போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ மாட்டிக்கிச்சு பேரு. இதை இங்கே வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு. நீயே ஃபோன் அடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு அடிக்க மாட்டேன். நல்லா அடிக்கிற காத்துக்கு சூடா டீ சாப்பிட்டு டீ ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கி போங்க. நீச்சல் தெரிஞ்சா எனக்கு வந்து நல்லா நீச்சல் தெரியும். சென்ட்ராஸ்க்கும் சூப்பராக நீச்சல் தெரியும். ஏன்னா நாங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்தது அப்படின்றதுனால. ஸோ அதனால வந்து அதை பயப்படாமல் வரக்கு என்ன காரணம் அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சதுனால தான். அப்புறம் பேக் எல்லாம் இது வைக்கிறதுக்கு இது ஒன்று வச்சுக்கிட்டோம். அதிகபட்சம் எங்களுக்கு லாஸ்னா என்ன, மைக்கு, ஃபோன், அது 2 தான் லாஸ் ஆகும். அது ஃபோன்லாம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால 20 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. நீச்சல் தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரையே பண்ணாதீங்க. வந்து ஏதோ அங்கே தெரிந்து பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு பாலம் போடுதியா, அந்த பாலத்தில் நம்ம இறங்கி போகணும். என்ன கிட்டத்தட்ட நாங்கள் வந்தது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா, 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டில் எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. 11:30 என்னமோ ஏறணும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு ஏறணும். இப்போ வந்து 1 ஆயிடுச்சு. கவுத்துறான் இப்படி என்னடா இங்கே கூட தரேன் லூசு பையது. அடே 3வது கட்டை போடுறேன், ஃபர்ஸ்ட் கட்டை போட. ஏய் இருடா. ஐயோ கட்டையிலே மோர தள்ளுடா. அடடா இப்போ இல்லப்பா, இதாக எங்க ஊர் பாவம். வண்டி நிற்கிதா? வண்டி யாருமே இல்லடா. அங்கே ஏறி இருக்கலாம்டா. இல்லை எல்லாம் அந்த கொடுத்துருல ஏறி. மக்களே, நம்ம இறங்க வேண்டிய ஜானி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அவ்வளோதான். அந்த படிப்பறை வந்துருச்சுன்னா நம்ம இறங்கி அப்படியே ஓட்டு ஓட்டு அவங்களும் வாழ்க்கையில ஜாலி. வாழ்க்கையில எல்லாருமே ஜாலி தான். வாழ்க்கையை நடத்தணும். இறங்க நீ தான் இறங்கணும் ஃபஸ்ட்டு. ஜாலியாக வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை. நீங்களும் வர்றீங்களா? ஆமாம். சரி, ஸ்டாப்பிங்கில் இறங்கணுமா இல்லையா? கேரு உள்ள போதே பார்த்து கம்பி ஒரு காலை பொறுமையா தூக்கினேன் சார். நீங்கள் ஒரு போட்டை பிடிச்சிங்கன்னா இல்ல இப்ப அதிகமா எல்லாம் முதல் அதுல தானே போனாங்க. இது 2 பேர் அங்கிருந்து வந்திருக்காங்களே. வாழ்க்கை பிறக்க போறதில்ல. கரெக்டா சொன்னீங்க. வாழ்க்கை வயசுல நினைக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. புரியல எங்கனால.
நம்ம வந்து நெருங்கி இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம். 3 கிலோமீட்டர் தூரத்தையும் நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் வந்திருக்கும் போட்டில் வந்ததுனால 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. தென் ரெண்டாவது என்னன்னா இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கிறதுனால எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ ஒரே கையில் தான் எடுத்துட்டு வரேன். அதனால வெயிட் இல்லை, ஒன்லி காற்று மட்டும் தானே, பலூன் டைப் தானே இதுக்கு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி. இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். டாட்டா வட்டா. அதுக்கு பாக்ஸ் எடுக்கணும், பாக்ஸுக்குள்ளதான் பம்பு இருக்கு. அடா பாவி.